அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 6/5/2026 சித்திரை மாதத்தின் 23ஆம் நாள் புதன்கிழமையில் பஞ்சமி. இந்த பஞ்சமி நாளில் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையோடு செய்கிற எல்லா பரிகாரங்களுக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த பஞ்சமி நாள் அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். ஒவ்வொரு மாதமுமே தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி நாட்கள்ல எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். ஏன்னா கலியுகத்துல நாம அந்தந்த திதிக்குரிய தெய்வத்தை அந்தந்த திதிகள்ல வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். சரி, இந்த பஞ்சமி திதியில எப்பவும் போல நீங்க வழிபாடு என்ன, இந்த 2 வழிபாடு கண்டிப்பா செய்வீங்க. ஒன்று தேங்காய் தீபம் கோயிலில் ஏற்றுவீங்க, அல்லது தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றுவீங்க. அகல் விளக்கு 5 அகல் விளக்கு வச்சு வீட்டில் விளக்கு பொருத்துவீங்க, இல்லை அப்படின்னா கோயிலில் பொருத்துவீங்க. அன்னை வாராகிக்கு பிடித்த மலர்கள் சூட்டி அன்னை வாராகிக்கு பிடித்த பொருட்களை நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா? அந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுருங்க. கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளி இலை இந்த பஞ்சமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகவே கருதப்படுதுங்க. ஒரு தட்டில் ஒரு கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. அந்த கற்பூரவள்ளி மேலே என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி எடுத்து, இது பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. என்ன அரிசி? பச்சரிசி எடுத்து ஊற வச்சு, அந்த பச்சரிசி அப்படி கொரன்னு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கொரன்னு மிக்சியில் போட்டு எடுத்துட்டு, அதில் சிறிதளவு வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. வெள்ளத்தை அதோட போட்டு அரைக்க வேண்டாம், பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கற்பூரவள்ளி இலையை ஒரு தட்டில் 5 கற்பூரவள்ளி இலையை வைக்கணும். ஒவ்வொரு இலை மேலையும் சிறிதளவு அரிசி, சிறிதளவு வெல்லம், சிறிதளவு அரிசி, சிறிதளவு வெல்லம், இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூஜையில் வச்சு அன்னை வராகிய மனதார வழிபாடு செஞ்சுட்டு அதை கொண்டு போய் நீங்கள் கோலமிடுவீங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சிருங்க. சரிங்க, இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன? இப்போ நீங்கள் சொன்ன வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மாலை பொழுதுல செஞ்சு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கோலமிடும் இடத்துல கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா, மறுநாள் காலையில் அது எறும்புகள் உணவாக எடுக்கும் போது 33 தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும். மற்றபடி நான் வழிபாடு செய்யறதுக்கான மற்ற நேரங்கள் என்ன அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்தால், மதியம் அதாவது காலை 6:37க்கே பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆயிடுது. காலை 6:37 7 மணிக்குள்ள புதன்கோரை நேரத்தில் வழிபாடு செய்யலாம், அல்லது மதியம் 1 to 2 அல்லது மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் எப்பனாலும் வழிபாடு செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அன்னை வராகியின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.